ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். இன்றைக்கி சூப்பரான சுவையான குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 6 பீஸ் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி 3/4 கப் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட்டோட கார்னர் ஃபுல்லும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க, இந்த மாதிரி பிரெட்டோட 4 பக்கமும் இந்த கார்னரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே போட்டோம்னா கருகிரும். அதனால் இந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரெட் எல்லாமே நான் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கான கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு கருகாமல் ஒரு நல்லா சவந்த பிறகு எடுத்தோம்னா ப்ரெட் வந்து நல்லா கலராக இருக்கும். நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது சுகர் கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் வாசத்துக்காக. சுகர் வந்து நல்லா கரைஞ்சதும் அதில் வந்து ப்ரெட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ப்ரெட் துண்டை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டு உள்ளே வந்து அந்த சுகரை நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மெதுவாக கிளறி விடலாம். இந்த பிரெட் அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸி. சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக அந்த பிரெட் அல்வா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம அப்பப்போ வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடலாம். ஓரளவு உறிஞ்சி நல்லா ப்ரெட்டு வந்து சாஃப்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கிளறி விட்டால் தான் இங்கேயே கட்டி கட்டியாக இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ப்ரெட்டு பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம வந்து எந்த ஒரு நிறமும் சேர்க்கலை. இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் நெய் சேர்த்து முந்திரி வறுத்துக்கலாம். தேவையான முந்திரி சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வந்து பிரெட் அல்வா கூட சேர்த்துக்கிறேன். பிரெட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.